கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை, கிராமங்களில் சொல்லுவாங்கல்ல, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் சொன்னால் கவலைப்படாதீங்க. கழு அப்படிங்கிறது ஒரு தாவரம். அதை தச்சு படுத்தோன்னா அதில் கற்பூர வாசனை வீசுமா. அதை தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லணும் அந்த பழமொழி. இவங்க காலப்போக்கில் எப்படி மாற்றிட்டாங்க அப்படின்னா, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. இன்னொன்று சொல்லுவாங்கள்ல, நல்ல மாட்டிற்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. அது தப்பு. அது எப்படி சொல்லணும்னா, நல்ல மாட்டிற்கு ஒரு சுவடு அப்படின்னு சொல்லுவாங்க. சுவடுனா அந்த மாட்டினுடைய அடி. அந்த அடியை வச்சு தான் சந்தையில் வந்து மாட்டை வந்து விலை பேசுவாங்க. இல்லை, அது அப்படி விலை பேசுவாங்க. நல்ல மாடா அப்படின்னு பார்த்து வாங்குவாங்க. அதுதான் சொல்லுவாங்க நல்ல மாட்டிற்கு ஒரு சுவடு. அது காலப்போக்கில் எப்படி மாற்றிட்டாங்கன்னா, நல்ல மாட்டிற்கு ஒரு சூடு அப்படின்னு இவங்களாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மாற்றிட்டாங்க. அப்புறம் இது அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க. அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். ஆக்சுவலி அடி அப்படின்னா இறைவனினுடைய பாதம், சரியா? அண்ணன் தம்பி உதவலைன்னா கூட நம்ம இறைவனை வந்து பாதத்தை வணங்கினோம்னா நம்மளை கைவிட மாட்டாங்க அப்படிங்கிறத பொருள். நாம் எப்படி எடுத்துக்கிட்டோம், அடித்தாதாண்டா ஒருத்தன் திருந்துவோம் அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலி அதுவும் தவறு, சரிங்களா?